டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். இன்னொரு அம்மாவை எங்க அப்பா நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அப்பா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். என்னோட பேர் சுபலக்ஷ்மி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால AAA காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும் +2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப பொட்டை பிள்ளைனா என்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் எப்படியாச்சும் படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். எப்படியாச்சும் என்னை காலையில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 3 நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் நாற்று நட களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்கெல்லாம் இடுப்பு நிற்காது, நீலாம் வேலை செய்ய முடியாதுமா, வராதேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீ படிமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை பறித்து சேர்த்து வச்ச காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டப்போ எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அந்த காலேஜில் சீட் கிடச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போது எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா, எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேன் தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்கு. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாதம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால என்னாலேயே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் கையேந்தி எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். How beautiful. Thank you ma, thank you. சார், என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த சார் இப்போ இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் யூஜிக்கு மட்டும்தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார். ப்ளீஸ் சார். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சிஎம் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு உங்ககிட்ட. சார் நீங்க பேசுங்க சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். வாங்க.
நான் பிரேமா. தென்காசி மாவட்டம் கழுநீர்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னோட ஊர். அப்பா பேர் வந்து ராமசாமி. அப்பா வந்து மேஷனாக இருக்காங்க. அம்மா வந்து முத்துலக்ஷ்மி. அம்மா வந்து இந்த வயல் வேலைக்கு போகிறது அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் வந்து கவுன்சிலிங் மூலமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் 2 பேர் பொண்ணு, நான் அப்புறம் தங்கச்சி. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க. ஒரு பையன் இல்லை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இதாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு படித்து என்ன ஆக போகுது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை, என் பொண்ணு வந்து அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்போனா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது, அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அது வந்து ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது வந்து அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். அப்புறம் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லோரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு. எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க. ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது 7th செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசி சிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வியான் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நடத்துனாங்க. ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஈஸி படிக்கும்போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம், இல்லாட்டி எம்பெடட் அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா அப்பாவும் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லி தந்தாங்க. வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எப்படின்னா நான் நினச்சதெல்லாம் நான் அந்த கோர்ஸ் படித்தேன். அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு, ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம். இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, அதை முடித்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு நான் முதல்வன் மூலமாக ஒரு 9 பேர் வந்து எட்வியான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது, நீ படிக்க வச்ச, ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ எதாவது படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா மற்றவங்களாம் சொன்னது உண்மையாக இருக்கும், பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையே சொல்ல முடியாது, பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும், கேர்ள்ஸோ பாய்ஸோ 2 பேருக்குமே ஒரே எய்ம் தான். நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே காமனான ஒரு எய்ம் தான். ஸோ அதை வந்து என் அப்பா வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே பாசிபிளாக ஆகிருக்கு. ஸோ அப்பா அம்மா 2 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம், ஸோ அது மட்டும் இல்லைன்னா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில. படிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது வந்த சான்ஸ் தான் இது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மழை பெய்தோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாமல் அம்மா அப்பா சேஃபாக இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும், மழையில் நனையாத மாதிரி. ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா என் தங்கச்சி 4 பேருமே சேர்ந்து கட்டணும், எங்கள் உழைப்பில் கட்டினதாக இருக்கணும். அப்புறம் வந்து தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2nd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு எய்ம். அவங்களும் வந்து எங்கள் அப்பா பேரை காப்பாற்றணும்னா நாங்கள் 2 பேருமே வந்து முன்னேறணும். ஸோ அதனால அவங்களே படிக்க வைக்கணும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது. அது வந்து நான் எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும் இந்த மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்குமே அப்பா தான் ரீசன்.
ஸோ அப்பா கையில் உங்க கொடுக்கணும். அப்பா இங்க வந்திருக்காரா? ஆ, உங்க அப்பாவோட பேரு? ராமசாமி. திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் மேடைக்கு வரீங்களா? நீங்க வாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அப்பா கிட்ட சொல்லணும். என்னம்மா சொல்லணும்? சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதே இல்லை. லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லேயும் சரி. இதுதான் நீங்கள், நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா, அம்மா, தங்கச்சி, இவங்க 3 பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே. ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும். ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட மாதம் சம்பளம். என் மகளை படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொட்டை படிக்க வைக்காத, படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கணும், என்னை நம்பி இருக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதில் உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா. பெருமையாக இருக்குது. நன்றி நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தல, இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப அவரும் ஒரு அப்பா மாதிரி கண்டிப்பா இதை பார்த்து பெருமைப்படுவாரு. சீக்கிரம் வீடு கட்டுங்க. ஓகேயா? தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ so much. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.